நீங்கள் இருவரும் அசுர குலத்திற்காக நியாயத்தை வென்று வருவீர்கள். அதோடு நீங்கள் இருவரும் அசுர குலத்தின் கனவாவீர்கள். அங்கே பாருங்கள். இதுதான் உங்களின் நியதி. இதுவே உங்களது லட்சியம். எதிர்காலத்தின் சிந்தனையில் இன்று மனமுடைய வேண்டாம் நாராயணரே. நாளை என்ன நடக்கிறதோ அதை லக்ஷ்மி நாராயணர் இணைந்தே கவனிப்பார்கள். இவர்கள்தான் சமநிலை என்ற பெயரை கூறி நம் அசுரர்களை இன்று வரை ஏமாற்றியுள்ளனர். இங்கு சமநிலை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் இருவரும் இவர்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும். உங்களுடைய மனதிலும் அறிவிலும் நாராயணரை எண்ணிக்கொள்ளுங்கள். காரணம் உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் இவர்களின் முடிவில்தான் நிறைவேறப் போகிறது. முன்னேறி செல்லுங்கள். இந்த உலகத்தை வென்றுவிட்டு வாருங்கள். உங்கள் கோர தாண்டவத்தை தொடங்குங்கள். முன்னேறி செல்லுங்கள். முன்னேறி செல்லுங்கள். நான் இரண்யாக்ஷ். அதோடு நான் இரண்யகசபு. இந்த இடத்திலேயே உங்களுக்கு வாக்களிக்கிறோம். நாங்கள் நாராயணனின் அதிகாரம், நாராயணரின் அடையாளம், நாராயணனின் ஒவ்வொரு எண்ணத்தையும் சுக்குநூறாக்கி காட்டுவோம். இந்த உலகத்தில் இருந்து நாராயணனின் பெயரையே அழித்து விடுவோம். விரைவிலேயே இந்த முழு உலகமும் அந்த நாராயணரை மறந்து எங்களின் பெயரை உச்சரிப்பார்கள். இன்று வரையில் அசுரகுலத்தை ஏமாற்றி வந்தார்கள். அது முடிந்தது. ஆனால் இன்று முதல் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகிறது.
இரண்யாக்ஷ், இரண்யகசபன் நாராயணரை கவனிப்பார்கள். இரண்யாக்ஷியா வாழ்க, இரண்யகசிபு வாழ்க. நான் வீரர்களை எதிர்பார்த்தேன், ஆனால் எனது பாக்கியமானது 2 மா வீரர்களை கொடுத்துள்ளது. இவர்களுடைய செயலிலும் பேச்சிலும் இரண்டிலும் அசுர குலத்தின் பிரகாசம் தெரிகிறது. தன்னுடைய தாயின் ஒவ்வொரு கனவுகளையும் நிறைவேற்றுவதற்காக தயாராகி உள்ளனர். தேவகணங்களும் அதோடு அந்த நாராயணரின் அழிவின் கனவும். இந்த உலகத்தை காக்கக்கூடியவரை இந்த உலகத்திலேயே அழிக்கக்கூடிய கனவு. நாராயணரை, ஸ்ரீ ஹரியை அழிக்கப் போகும் கனவு நிறைவேறும். உங்களின் இந்த கனவை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் தாயே. இன்று இந்த சிலை எத்தனை துண்டுகளாக உடைந்ததோ, நாளை நாராயணரை இதே போன்று துண்டுகளாக்கி காட்டுவோம். எங்களை ஆசீர்வதியுங்கள். காரணம் நாராயணரின் முடிவு இதோ தொடங்கிவிட்டது. இல்லை, உங்கள் கனவு என்றும் நிறைவேறப் போவதில்லை. எந்த சத்தியத்தை சாபம் மறக்கடித்ததோ அதை ஸ்ரீ ஞாபகப்படுத்துவாள். பக்தன் தன்னுடைய பகவானையே வெறுக்கிறானா என்ன? இப்போது லக்ஷ்மி அவர்களுக்கு நாராயணரின் மகிமையை பற்றி எடுத்துக் கூறுவாள். யாருடைய அழிவின் கனவை அவர்கள் காண்கிறார்களோ அவரது ஆரம்ப கதையை சொல்லப் போகிறாள். அமருங்கள் நாராயணரே. செல்லுங்கள், நாராயணரை பழி வாங்குங்கள். வெற்றி உங்களுக்கே. வெற்றி இல்லை, அவர்களுக்கு தோல்வி கிடைக்கும். இந்த உலகத்தையே காத்து கொண்டிருப்பவரை அவர்கள் அழிக்கப் போகிறார்களா என்ன? அனைவருக்கும் ஆதரவு கொடுப்பவர், வாழ்க்கையில் முக்தியை கொடுப்பவர், அந்த ஜனார்தனனை இவர்கள் கொல்லுவார்களா? இந்த உலகத்தையே ஆபத்தில் இருந்து காப்பவர், இந்த உலகத்திற்கே ஆதாரமாக இருப்பவர், இந்த ஜெகநாதனின் ஆதாரங்களை இவர்கள் பறிக்கப் போகிறார்களா? எல்லாருடைய மனவேதனைகளையும் எல்லாருடைய துன்பங்களையும் போக்கக்கூடிய ஹரி, அந்த ஹரியை இவர்கள் வதம் செய்து விடுவார்களா? உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர் விஷ்ணுவை இவ்வுலகத்தில் இருந்து அவர்கள் அழிப்பார்களா? அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரி ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம்